திருமலை சேரன் கோவில் சேரகுளம் திவ்யமான உபய அர்ச்சனார்களோடு உற்சவ பெருமாளா மூல பெருமாளா ஆதி மூலமாக அற்புதமான ஸ்ரீனிவாசனை அவன் அருளான நாயகனை பிரார்த்தனை செய்த கண்டம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து என்பதே சிம்ம லக்னத்திலே புனர்வசு நட்சத்திரத்திலே அமைந்துள்ளது திருவேங்கடமுடையார் ஸ்ரீனிவாச பகவான் திருவருட் கருணை என்றே சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலே தற்பொழுது தடங்கள் உரிய பூஜைகள் நிகழ்த்தப்பட்டு இத்துணை காலம் ஆராதிக்கப்பட்ட ஒவ்வொரு புனித கணங்களும் ஆச்சாரியர்களால் சிரசுக்கு மேலாக எழுந்தருளச் செய்யப்பட்டு பூரண பொற்குடம் வைத்து புறம் என்றும் தோரணம் நாட்ட கலாக்கண்டேன் தோழினான் என்று ஆண்டாள் அருளிய திருப்பாவைக்கேற்ப ஆண்டாளின் மனம் கவர்ந்த அரங்கன் அச்சுதன் அமலன் ஆதிப்புரான் ஸ்ரீனிவாச பகவான் இற்றை நாளிலே சேரன் குளத்திலே திவ்யமயமான நாளிலே மகா சம்பிரோட்சனை கண்டருளும் உத்தமமான தினத்திலே எல்லோரும் கூடி நின்று பாடி நின்று அவன் திருவடி தேடி நின்று திருவருளை பெறக்கூடிய உன்னதமான நன்னாளாக பொன்னாளாக இனிய திருநாளாக இற்றை நாள் அமைகிறது. அனைத்து தரப்பு பெரியோர்களும் கலியுகத்தில் ஒரே தெய்வம் திருவேங்கடமுடையான் ஒருவன். அவன் ஒருவனே நாம் சரண் புகுந்தால் வைகுந்தம் அளிக்கத்தக்கவன். ஆழ்வார்கள் காட்டியது அவன் திருவடியை மட்டுமே. எனவேதான் அனைத்து தரப்பிலும் வேங்கட என்ற சப்தத்திற்கு வேம் கட பாபத்தை அழிப்பது. எனவே வேம் கட என்று சொன்னால் நமது பாபங்கள் தொலைந்தது. வேங்கட மலையை சிந்தித்தால் நமது புண்ணியங்கள் நிறைந்து பெருகும். அந்த வேங்கட மலையில் 7 மலை நாயகனாக வீட்டிருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச பகவான் சேரன் குளத்திலே சிங்கார புன்னகை செய்து அள்ளக்குறையாத செல்வத்தை தந்து மன நிம்மதியை அருள் கடன் தொல்லையை நீக்கி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாபார் என்று ஆண்டாளின் வரிகளுக்கேற்ப நமது வருத்தங்களை தீர்த்து வைத்து மேன்மையான வாழ்வை வரமாக தருவதற்காகவே இந்த திருக்கோவிலிலே எழுந்தருளி செயல்சாதி தருளுகிறார் என்றால் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேதரனாக எம்பெருமான் புறப்பட்டு வர பக்த கோடி மெய்யன்பர்கள் கோவிந்தா ஸ்ரீனிவாசா வெங்கடேசா அவர் நாமாவளியில் செற்றிய வண்ணம் ஜனங்கள் புறப்பாடாகி வரக்கூடிய அற்புதமான நிலையிலே தூக்களை சொரிந்து எம்பெருமானின் திருவடி பணிந்து அவன் திருவடியை பணிந்தோருக்கு என்றும் இல்லை உரையொன்றில்லாத கோவிந்தன் இவனே கோபாலன் இவனே கோவர்த்தனன் இவனே என்று ஒரு பாடிய வண்ணம் 5 ஆயுதங்களை கொண்ட ஸ்ரீ ராமானுஜன் ஸ்ரீ பகவான மாமூர்கள் சுவாமி மகன்களுடைய திருவருள் கருணையாக இற்றை நன்னாளிலே பொன்னாளிலே சிம்ம லக்னத்திலே கடம் புறப்பாடு மல்லாரி வாத்தியத்தோட வாய்ச்சி எடுத்துன்னு வர ரொம்ப அற்புதமாக இருக்கும்.
மேளதாரி பாத்தியத்துடன் பகவான் பூதேவி ஸ்ரீதேவி ரங்கராஜபதி சுவாமிக்கும் ரதங்களும் புறப்பாடு வருது. யாகசாலையிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. அற்புதமாக இருக்குது, காண கண்கோடி வேண்டும். மூடவரோட விமானத்துக்கு போயிட்டு இருக்கு கடந்து. விமானங்கள்